பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்பது 17ஆம் தேதி நடைபெற்றது தான் பொதுக்குழு, அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் நம்முடைய இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணியுடைய பதவிக்காலம் 28/5/2025 பதவிக்காலம் நிறைவுற்ற பிறகு 30/5/2025 அன்று இங்கே பாருங்க ஒன்று வச்சுங்க, கட்சியினுடைய விதிப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமானவர் நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயா மட்டும்தான். தலைவரோ பொதுச் செயலாளரோ பொருளாளரோ நானோ மற்ற எல்லாருமோ இங்கே வருகின்றிருக்கிற மா.க. ஸ்டாலின் அவர்களோ மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த தேர்வு மருத்துவர் ஐயா அவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது எங்களுக்கு அந்த பதவி என்பது தொடருமே தவிர அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, நான் கேட்குறேங்க, இதே பாலு சொன்னார் அடுத்த மாதம் 26வது வருஷம் மே ஜூன் ஜூலை வரைக்கும் பதவி காலம் இருக்கிற தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஏங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 17ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்லி 21 நாளுக்கு முன்னாடி அறிவிக்கிறார். திடீர்னு அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு அறிவித்து அந்த பொதுக்குழுவில் இன்னும் ஒரு வருஷம் அந்த பதவி காலம் இருக்குன்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படின்னா பதவி இல்லாத பதவி இருப்பவர்கள் அறிவிக்க கொடுக்கிறார்கள். என்னென்ன பொதுக்குழு கூட்டுறன் என்று சொல்கிறாங்க. அந்த பதவி என்பது 28ஆம் தேதி 5வது மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதம் அவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கான அவசியமே இல்லை. 1ஆம் தேதி அறிவிப்பு வருது, 9ஆம் தேதி பொதுக்குழு கூடுது. நீங்களே நினச்சி பாருங்கள், அது எப்படி செல்லும்? ஆனால் நிறுவனர் என்பவர் கட்சி 13 விதி எண் 13 படி பாட்டாளி மக்களுக்கு நிரந்தரமானவர். அவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நிர்வாக குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், செயற்குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், பொதுக்குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அவருடைய மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதல் மேலே நடக்கிற கூட்டங்கள் மட்டுமே செல்லும் என்பது நான் சொல்லலை. 1989 உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்ட விதிகள் சொல்லுது.